வருகை தந்துள்ள அனைவருக்கும் திருமூலர் ஆய்விருக்கை சார்பாக இனிய வணக்கம். திருவாசகத்தை முற்றும் எழுதுவித்தல் என்ற நிகழ்வில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக உலக மக்கள் அனைவருடனும் ஒருங்கிணைய இருக்கிறோம். ஏனென்றால் தேன் போன்று தித்திக்கும் திருவாசகம் உலக மக்களை ஒரு குடைக்கில் இணைய வைக்கும் ஆற்றல் உடையது. திருவாசகத்தென்றல் சிவக்குமார் அவர்கள் மாணிக்க வாசகரால் மானசீகமாக ஆட்கொள்ளப்பட்டவர். இவர் திருவண்ணாமலை அடியார்கள் குழுவின் வழி முற்றும் எழுதுவித்தல் என்றதொரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது பெரிதும் பாராட்டுக்கு உரியது. இந்நிகழ்வை மே 14ஆம் நாளான இன்று உலக அரங்கிற்கு பிரகடனப்படுத்தி இருப்பதும் நாளை முதல், அதாவது மே 15 முதல் ஜூன் 15 வரை திருவாசகத்தை முழுமையாக எழுதி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறந்ததொரு மாநாட்டை ஜூலை 13 நடத்த இருப்பதும் அனைவரும் பாராட்டி மகிழ வேண்டிய ஒன்று. இந்நிகழ்வை மே 14ஆம் நாளான இன்று உலக அரங்கிற்கு பிரகடனப்படுத்தி இருப்பதும் நாளை முதல், அதாவது மே 15 முதல் ஜூலை 15 வரை திருவாசகத்தை முழுமையாக எழுதி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறந்ததொரு மாநாட்டை ஜூலை 13 நடத்த இருப்பதும் அனைவரும் பாராட்டி மகிழ வேண்டிய ஒன்று. எங்களது அழைப்பை ஏற்று இன்று இந்நிகழ்வில் எங்களுடன் இணைந்து இருக்கும் லண்டன் பேராசிரியர் சிவா பிள்ளை, அமெரிக்க சுவாமிஜி விவேகானந்த சரஸ்வதி, ஜெர்மன் டினோஜன் கலாரஞ்சன், மலேசிய ஞானகுரு சத்யானந்தன், கனடா திருமிகு ரவி ஆகியோருக்கு அன்பு வணக்கங்களுடன் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாசகத்தை முழுமையாக எழுத முன்வந்துள்ள நீங்கள் அனைவரும் திருவாசகத்தின் சிறப்புகள் சிலவற்றை உங்கள் சிந்தனையில் ஏற்று உணர்வோடு ஈடுபாட்டோடு எழுதுங்கள். எழுதியதன் மகத்துவத்தை படிப்படியாக நீங்களே உணர்வீர்கள். அந்த வகையில் திருவாசகத்தின் சிறப்புகள் சிலவற்றை பார்ப்போம். திருவாசகம் என்பது அழகிய மொழி. இதில் உள்ள பாடல்கள் நெஞ்சை உருக்கும், கண்ணீர் பெருக்கும், மெய் சிலிர்க்க வைக்கும், பேரின்ப வெள்ளத்தை கிளர்ந்து எழ வைக்கும், நெஞ்சை நெகிழ வைக்கும், தன்னலமற்ற இறை உணர்வை நமக்குள் உருவாக்கும், உள்ளத்தை உருக்கி உள்ளொளி பெருகச் செய்யும். சுப்பிரமணியம் பிள்ளை திருவாசகம் பற்றி வீடு பெற்றை விரும்புபவர் உள்ளத்தை உருக வைத்து பேரின்ப பெருவாழ்வை நல்கக்கூடியது என்று விளக்கம் அளிக்கிறார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது உங்களுக்கு தெரியும். திருவாசகத்தை படித்தால் நம்முடைய உடலும் உள்ளமும் உருகுவது மட்டுமல்ல, விலங்குகளும் உருகும். அதாவது திருவாசகத்தை கேட்டால் விலங்குகளும் பறவைகளும் கூட மெய்னான நாட்டத்தை பெற்றுவிடும். மாணிக்க வாசகர் இறை அன்பை நிறைவாக பெற்றதால்தான் இறைவன் அவரை ஈர்த்து ஆட்கொண்டு அவருக்கு காட்சி தருகிறார். அதனால் பெற்ற பேரின்ப நிகழ்வில் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் நமக்கு தருகிறார். இவர் பெற்ற இறை அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். இறைவன் தன்மையை, அவரை அடையும் பயணத்தை, இறை அனுபவத்தை கூறும் மாணிக்க வாசகர் உலக தோற்றம், உயிர்களின் தோற்றம், உயிர் எப்படியெல்லாம் இருந்தது, இருக்கிறது, அது எங்கு போய் சேருகிறது என்பதை கூறுகிறார். தான் பெற்ற துன்பங்களையும் அவற்றை அகற்றும் விதத்தையும் அனுபவ உண்மைகளாக கூறியுள்ளார். வருத்தம் தரும் புல் பூண்டு முதலான பிறப்புகளை பற்றியும் பேசுகிறார். நமச்சிவாய என்று திருவைந்தெழுத்தில் திருவாசகத்தை தொடங்கி பாடுகின்ற இவர் பக்தி நெறியோடு அறிவியல், வரலாற்று செய்திகள், இறை கோட்பாடு, சைவ சித்தாந்த கோட்பாடு, வாழ்வியல் நெறி போன்றவற்றை பின்வருவன போன்று தெளிவாக விளக்குகின்றார். பதி பசுபாசம் என்பன அனாதி, ஐந்தொழில் புரிதல் இறைவனுக்கு விளையாட்டு, இறைவன் உயிர்களுக்கு நன்மை சேர்க்கும் என் குணத்தன், ஒன்றாய் வேறாய் பலவாய் உள்ளவன், மனத்தை கரைத்து மும்மலத்தை கெடுப்பவன், இன்பத்திலும் துன்பத்திலும் சிக்கன பிடிக்க வேண்டியவன்,
இரும்பு மனத்தை ஈர்த்து அருள் செய்பவன். நம் மனத்தை அவன் வாழும் இடமாக கொண்டவன். தன்னை அறிந்து கொள்வதால் அவனை அறியச் செய்பவன். உயிர்களுக்கு பொல்லாத தடை ஆணவமே ஆகும். திருவாசகத்தை பலர் மிக ஆர்வத்தோடு எழுத விரும்பினார்கள். ஆனால் தற்போதைய சூழல் அவர்களுக்கு இடம் தரவில்லை. இது போன்றவற்றை தான் மாணிக்கவாசகர் பின்வருமாறு கூறுகிறார். இறைவனை நோக்கி வாழ்க்கை பயணம் திரும்புகையில் 6 கோடி மாயா சக்திகள் குறுக்கிடுகின்றன என்கிறார். மாயை வாழ்க்கையின் உண்மை நிலையை உணரவும் நாம் உய்வு அடையவும் தான் திருவாசகத்தை தந்து உள்ளார். மாயையில் இருந்து மனத்தை மீட்டெடுக்க இறைவனை தொடர்ந்து வழிபட வேண்டும் என்கிறார். அனைத்து படைப்புகளையும் இயக்கிக் கொண்டிருக்கும் மூலசக்தியே இறைவன். இவன் உள்ளத்தால் அறியப்படுபவன், அனுபவ பொருள் ஆனவன், நுட்பமானவன், நன்மையானவன், மொழியால் அறிய முடியாதவன், அறிவால் அறியப்படுபவன். இந்த இறைவனோடு நாம் உணர்வில் ஒத்து செல்லும் போது நம்மை மேம்படுத்துவான். நாம் விரும்பியதை நம் வசப்படுத்துவான். இவனது அறிவு குடைக்குள் நாம் அனைவரும் நின்று மாயப்படையை வென்று ஞானம் அடைதல் வேண்டும். சிவன் நம்முள் எழுந்தருளினால் இந்த உலகில் அனைத்தும் சாத்தியம் ஆகும். பிறவி பிணிக்கு மருந்து சிவமே ஆகும். இந்த எண்ணம் நமக்கு வந்துவிட்டாலே இறையை அடைந்து விடலாம். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் குலைத்த பத்தில் உழைத்தால் உறுதி உண்டோதான் என்று கேட்கின்றார். இந்த திருவாசகத்திற்கு குலைத்த சொல் மாலை என்றே மாணிக்கவாசகர் பெயர் தருகிறார். அந்த அளவிற்கு குலைத்த என்பது உணவு குலைந்து விட்டது என்று சொல்கிறோம், ஒரு இலகிய உணர்வை காட்டுவது. எனவே குலைத்த சொல் மாலை என்று பொருளை தருவதால் மாணிக்கவாசகர் தன் உள்ள கிடக்கை முழுமையிலும் தானும் உருகி படிப்பவர்களையும் உருக வைத்து தன்னை போல் பிறரும் இறையை அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுபவர் என்பதை நமக்கு அனுபவபூர்வமாக உணர்த்தி இருக்கின்றார். திருவாசகத்தை எழுத உள்ள நீங்கள் உடலால் மட்டுமல்ல உணர்வாலும் உழைக்க இருக்கின்றீர்கள். அதுபோன்று இறைவனோடு உணர்வில் ஒத்து அவனை அடைய இருக்கின்றீர்கள். இந்த உணர்வின் உழைப்பு திருவாசகத்தின் உட்பொருளை உணரும் ஆற்றலையே உங்களுக்கு உண்டாக்கிவிடும். இன்னும் திருவாசகத்தை படிக்காமலே திருவாசகத்தின் பாடலை மட்டும் படித்து அதனுடைய பொருளை படிக்காமல் இருக்கும் போதே நாம் இறை அருளை பெற்றுவிட முடியும் என்ற ஒரு தனிச்சிறப்பும் திருவாசகத்திற்கு உண்டு. பாடலை படித்து பொருளை படிக்காமலே இறை அருளை பெற்றுவிட முடியும் என்ற அளவிற்கு திருவாசகத்தில் உள்ள பாடல் வரிகள் இறை உணர்வை பெற்றுத்தரும் வகையில் உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. திருவாசகத்தை மொழிபெயர்த்த போப்பை நீண்ட காலம் வாழச் செய்தது அவரது உணர்வின் உழைப்புதான் என்பது ஈண்டு எண்ணத்தக்கது. அது மட்டுமல்ல, திருவாசகத்தின் பாடல் பொருளை படிப்பதற்கு முன் அருளை தந்துவிடும் ஆற்றல் உடையது. ஏனென்றால் திருவாசகத்தை எழுதுதல் என்பது இறைவன் திருவடியை சேர நாம் வைக்கும் விண்ணப்பம் ஆகும். இது ஓர் அறப்பணி, அறவேள்வி, நல்லாசி, ஆன்மலாபம், அனைத்து நலன், இன்புற்று வாழ்தல், நிலைத்த இன்பம், நிரந்தரமான மன நிம்மதி, வாழ்வில் முன்னேற்றம், உடல் மன நலம் போன்றவற்றை வழங்க வல்லது. மேலும் திருவாசகத்தை எழுதுதல் என்பது பொது நலத்தை சிந்திக்கும் நிலையில் மக்கள் சமுதாயம் உயரவும் தெய்வப்பற்று வாழவும் தொண்டுகள் சிறக்கவும் உதவும். இதனால்தான் இந்நிகழ்வை ஆதரித்து ஆசிர்வதித்து சான்றோர் பெருமக்கள் தம் வாழ்த்துரைகளை வழங்கி உள்ளனர். ஓதுவதற்கு எளிதான காரணம் பற்றியே முற்றோதல் நாடெங்கும் மிக பரவலாக நடைபெற்று வருகிறது. முற்றும் எழுதுவித்தல் என்பது இதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக நடைபெற உள்ளமை போற்றுதலுக்கு உரியது. நீங்கள் அனைவரும்
இறைவனே தம் கைப்பட எழுதிய திருவாசகத்தை எழுதுங்கள், வரலாற்று திருப்பத்திற்கு பங்களிப்பு செய்யுங்கள், உங்கள் வாழ்வையும் உலக சமூகத்தின் வாழ்வையும் சிறப்படைய செய்யுங்கள். இந்த அருள் பணியை செய்யும் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழுவிற்கும் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையத்திற்கும் திருமூலர் மற்றும் வள்ளலார் ஆய்வு இருக்கை சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இதோடு நின்றுவிடாது, திருவாசகத்தை உலக மக்கள் அனைவரும் அறியவும் படித்து பேரின்ப பெருவாழ்வு பெறவும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்பதே எமது அன்பு வேண்டுகோள். இறைவனுக்கு இணையான திருவாசகத்தை எழுதும் இறைப்பணி சிவனது கருணையோடும் ஆசியோடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.